பட்டம் மாட்டுச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? தாத்தா கிட்ட ஒரு ஒரு என்ன செய்யும்? சரியா சொல்லுங்க, என்ன செய்யும்? கூட்டமா மத்த காக்காவையும் கூப்பிட்டு அது எல்லாத்தையும் தின்னுரும். ஆனா இந்த காக்கா பாருங்க, இது கர்த்தர் அனுப்புன நல்ல காக்கா. எப்பவுமே காக்காவை பார்க்கும் போதுதான் ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம ஊர்ல நமக்கு நம்ம புறஜாதியா இருக்கும் போது அறியாம தெரியாம நம்ம எல்லாரும் காக்காக்கு சோறு வச்சிருக்காங்க. ஏன் அந்த காக்காவில மதிச்சு சோறு வச்சாங்கன்னு இங்க இருக்கு பாருங்க. காக்கா கர்த்தருடைய வேலையை செஞ்சிருக்குது. ஒரு அழிலிய சொல்லுங்க பார்ப்போம். காக்கா கூட கர்த்தர் கட்டளைக்கு கீழ்ப்படி. பக்கத்துல சொல்லுங்க, காக்கா கூட கர்த்தர் கட்டளையா நீங்க கீழ்படுகிறீங்களா? லேலுயா. சோ அந்த காக்காவை கூட கீழ்படிவோமா? ஆமே. ஏன்னா அது கூட அதுக்கு சொல்லியிருக்கிற வேலையை சரியா செஞ்சிருக்கு பாருங்க. காக்கா என்ன செய்தது? காலையிலே அது என்ன செய்ததா? விடிய காலத்தில் விடிஞ்சு வர காலையில 5 மணி 6 7 மணிக்குள்ள காலையில டிஃபன் கொண்டு வருது. நடுநிலைய சொல்லுவோம். கரெக்டா பிரேக்பாஸ்ட் வந்து பாருங்க. அதுவும் சாதாரண பிரேக்பாஸ்ட் இல்ல. நானாவது இங்க 10 மணி 11 மணி வீட்டுல இருந்தா கஞ்சி வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டு இருக்கிறேன். ஆனா அங்க பாருங்க, அவர் சொன்னபடியே ஆட்டுக்கரையில இருந்து உட்கார்ந்து இருக்கு. என்ன கிடைச்சிருக்கு? இறைச்சியும். அது நல்ல சாப்பாடு தானே. நம்ம ஊர் ஸ்டைல சொன்னா நல்லா கறி குழம்பு வச்சு காலையிலே புட்டு இல்ல நல்ல இட்லி அப்படிலாம் கொடுத்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னப்பா இப்படி ஒரு அதெல்லாம் விருது வீட்டுக்கு போனா நமக்கு கிடைக்கிற கவனிப்பு. பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் முடிச்ச பிறகு இல்லையா, அவங்க மறு வீட்டுக்கு போறாங்க, அவங்க விருந்து வைக்கிறாங்கன்னா அப்ப கிடைக்கிற ஒரு நல்ல விருந்து என்னதுன்னா காலையிலே கறி, காலையிலேயே இட்லி. பசி எடுத்துட்டு நிறைய பேருக்கு பாஸ்டர் இப்படி பசி எடுத்து ஆமே. வசனத்தை பாருங்க, ஆண்டவர் கூட்டிட்டு வந்து போஷிக்கிறார்னா எப்படி போஷிக்கிறார்? ராஜா மாதிரி போஷிக்கிறார். லேலுயா. ராஜா போஷிக்கிறார். காக்கா பரிமா இருக்குங்க. கர்த்தருடைய பந்தியில பரிமாறுற ஆள் எல்லாம் பாருங்க. மனுஷன் வரல பரிமாறுறதுக்கு, காக்காவை கூட அனுப்பி கர்த்தர் பரிமாறி இருக்கிறார். காலையிலே விடியற் காலத்திலே அப்பமும் இறைச்சியும், அது மட்டுமல்ல சாயங்காலத்திலும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். லேலுயா. கர்த்தர் நம்மள ஒரு வழியில நடத்துறாருன்னா அவர் நம்மள நேர்த்தியாய் போஷிப்பார். நம்மள தாகத்தை தீர்க்கிற ஜீவ நதி அவர். நம்ம பசி ஆற்றுகிற ஆண்டவர் அவர். லேலுயா. நம்மள பட்டினியா விட மாட்டார். அப்போ கர்த்தர் நம்ம விசுவாசிக்கணும். அவரு கேள்வி கேட்கல பாருங்க. எலியா குறை சொல்லவும் இல்ல, கேள்வி கேட்கவும் இல்ல. இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் சந்தேகமே படல. அப்படியே சொன்னபடி விசுவாசித்து கீழ்ப்படிந்தா, கீழ்ப்படியும் போது கர்த்தர் வார்த்தை நிறைவேறும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. அப்போ நாமளும் விசுவாசிக்கணும், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்ப கர்த்தர் சொன்னபடி நம்ம வாழ்க்கையிலும் ஆகும். அவர் ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. ஆமே. அவர் முதல்ல செய்யட்டும், அதுக்கப்புறம் நான் நம்புறேன், அது நடக்காது. நீங்க முதல்ல நம்பணும், அடுத்தது அவர் சொன்னபடி செய்யணும், அதுக்கு பிறகு அவர் சொன்னது நடக்கும். இங்க பெரிய ஆளு அவர் தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. ஆமே. அல்லேலூயா. அவர் தான் பெரியவர். இங்க நம்ம ஒண்ணு இல்ல, நம்ம அவருடைய படைப்புகளா இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால மண்பாண்டம் குயவனை பார்த்து கேள்வி கேட்கலாமான்னு கேட்டா கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா குயவன் தான் நம்மள வணைந்து இருக்கிறார். வசனத்துல பாருங்க, அவர் சொன்னபடி செய்த போது காக்கா கிட்ட கூட இறைச்சி அப்பத்தையும் கொடுத்து அவரு நல்லா போஷிச்சார். அடுத்தது பாருங்க, 7ஆம் வசனத்தில், தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. இறைச்சியும் அப்பமும் வந்துச்சு, தண்ணி இருந்தது. இன்னும் கொஞ்ச காலத்துல என்ன ஆயிடுச்சா? ஆற்று நீர் வற்றி போயிற்று. இப்படி நம்ம வாழ்க்கையில நடக்கும். கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு வர பாதையில உபத்திரவம் இருக்குமான்னு கேட்டா இருக்கும். சோதனை இருக்குமான்னு கேட்டா இருக்கும். வருத்தம் வருமான்னு கேட்டா வரும். இங்க பார்க்கிறோம், எலியா ஆண்டவர் பேச்சு கேட்டுதான் கேரித்து ஆற்று அண்டைக்கு வந்தார். நல்லா தானே எல்லாம் போயிட்டு இருந்தது. நம்மளும் நினைப்போம், நல்லா தானேங்க எல்லாம் போயிட்டு இருந்தது, நான் கேட்ட உடனே என் ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்து நல்லா நடத்தினாரு. ஆனா திடீர்னு சொல்லி ஆறு என்ன ஆயிடுச்சு? இப்போ சில நாளைக்கு பின்பு வற்றி போயிற்று. வசனத்தை பாருங்க, வற்றி போன பின்பு சில நாளைக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. சொல்லுங்க பாப்போம். ஆறு வற்றி போயிற்று, வார்த்தை உண்டாயிற்று. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆறு வற்றி போயிற்று, வார்த்தை இன்னும் உண்டாயிற்று. அல்லேலூயா. வாழ்க்கையில ஆறு போல நம்ம தாகத்தை தீர்த்தது எதுவோ, அது வேலையோ, அது மனுஷனோ, அது உறவோ, பாசமோ, நேசமோ, எதுவா இருந்தாலும்
ஒரு காலத்துல வற்றி போனாலும் அவர் வார்த்தை ஒரு நாளும் வற்றாது, அது உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அங்க அல்லேலூயா. கேப்பே கிடையாது. அந்த வசனத்தை நீங்க பாருங்க, கேப் இருக்கா பாத்தீங்களா? ஒரு கேப் இருக்காதுங்க. வசனம் அழகா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி பைபிள்ல ரைமிங்கா படிக்கிறது ரொம்ப பிடிக்காத, நோட் பண்ணுவேன். அந்த ஆறு வற்றி போயிற்று, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆறுதான் வற்றி போயிற்று, வார்த்தைக்கு வார்த்தை வற்றி போகவே இல்லை. வார்த்தை வந்துகிட்டே இருக்குது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எது வற்றி போனாலும் நீங்க நோட் பண்ண வேண்டியது, கர்த்தருடைய வார்த்தை வற்றி போயிற்றா, கஷ்டப்படுற அந்த நிலைமை வரும். சூழ்நிலைகள் எல்லாம் ஆறு வற்றி போனப்போ கண்டிப்பா மனுஷனுக்கு தாகம் எடுக்கும் போது என்ன நினைப்பாங்க? தண்ணி எங்க இருக்குன்னு தேடுவாங்க. ஆனா ஆண்டவர் தேட விட்டாரா எலியாவ? ஏன்னா அவர் தானே நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒரு அலையிலியா சொல்லுங்க பாப்போம். அவரையே நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு நாள் அலைய விட மாட்டாருங்க. பக்கத்துல பேர் சொல்லுங்க, உங்களை அலைய ஆண்டவர் விட மாட்டார். லேலூயா. உங்களை எங்கேயாவது போய் யார்கிட்டயாவது போய் கையேந்து நின்று அலையிறதுக்கோ, சுகத்துக்காகவோ, பணத்துக்காகவோ, மனுஷனுடைய பாசத்துக்காகவோ, அன்புக்காகவோ ஒரு ஏக்கத்தோடு நீங்க அலையிறத கர்த்தர் ஒரு நாள் விரும்ப மாட்டார். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன இடத்துல தங்கி இருக்கிறவனுக்கு ஆண்டவரே என்ன செய்யறார்? ஆறே வற்றி போனாலும் வார்த்தையை வற்றாதபடி வார்த்தையால அந்த மனுஷனை எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஆறு அவனுக்கு வற்றி போன போது வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இப்ப அடுத்த பிளான் வந்துட்டாரு. மகனே, நீ இங்க இருந்தது போதும், இப்ப நான் ஒரு ஊருக்கு மறுபடியும் உன்னை அனுப்புறேன், அங்கு போ. அங்கேயும் ஒரு பிளான் வச்சு சொல்றாரு. அந்த இடத்துல சாரிபாத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு விதவை வச்சு உன்னை நான் போஷிப்பேன். காக்கா வச்சு கர்த்தர் போஷித்தார். ஒரு பந்திய வச்சாரு பாருங்க. பந்தியில என்னெல்லாம் இருந்தது? காக்கா கொடுத்த பந்தியில என்ன இருந்தது? கர்த்தர் காக்கா மூலமா கொடுத்த பந்தி என்ன இருந்தது? அப்பமும் இறைச்சியும். அப்பமும் இறைச்சி இருந்தது. இப்ப கர்த்தர் அடுத்தது கூட்டிட்டு போறாரு சாரிபாத் விதவை வீட்டுக்கு. விதவை வீட்டுக்கு போய் பராமரிக்க முடியுமா? விதவையை பராமரிக்கிறதுக்கே அங்க யாரும் இல்ல. ஆனா விதவையை வைத்து கர்த்தர் யார பராமரிக்க போறார்? ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நினைத்தா காக்காவை கொண்டும் பராமரிப்பார், விதவையை கொண்டும் பராமரிப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நினைச்சா எப்படி வேணா ஒரு மனுஷனை பாதுகாக்கும் பராமரிக்க முடியுங்க. இங்க விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார், அங்க காக்காக்கு கட்டளையிட்டார், இங்க விதவைக்கு கட்டளையிட்டார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டு இருந்தாள். பொறுக்கிட்டு இருந்தது என்னது? விறகு. அவன் அவளை பார்த்து, எலியா விதவையை பார்த்து, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். என தாகத்தோடு தானே வந்தாரு, கேட்கிறார், கொஞ்சம் தண்ணி தாமா. கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா என்றான். என்ன கொண்டு வா? ஒரு அப்பத்தை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அந்த விதவை சொல்லுகிறாங்க, பானையிலே ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டே சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீர் என்னிடத்தில் வந்து உரிமையாய் கேட்கிறீர், ஆனா என்கிட்ட கொஞ்சம் மாவும் அந்த மாவை சொல்றதுக்கு கொஞ்சம் எண்ணெயும் தவிர வேற எதுவுமே இல்லைன்னு நீர் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்ற. இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன். ஒரு 2 விறகு எடுத்து அந்த மாவை அந்த எண்ணெயை சாப்பிட்டு நானும் என் மகனும் செத்து போக போகிறோம். இதுக்கு மேல எங்களுக்கு ஒரு வேற வாழ்க்கை இல்லை, எங்களை பராமரிக்கிறதுக்கு வேற எதுவும் இல்லை, எங்களை போஷிக்கிறதுக்கோ அல்லது இனிமே நாங்க வாழ்றதுக்கோ ஒரு வழியும் இல்லைன்னு சொல்லி அவங்க செத்து போறதுக்காக கடைசியா விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சோண்டு ஒரு மாவு, கொஞ்சோண்டு எண்ணெயை வைத்து சுட்டு சாப்பிட்டு செத்து போக போறாங்க. அப்பொழுது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த எலியா சொல்றாரு அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்பையே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. அம்மா, நீ போய் என்ன வேணா செஞ்சுக்கோமா, ஆனா முதல்ல எனக்கு கொஞ்சம் சாப்பாட்டை போட்டுட்டு நீ என்ன பண்ணு வா அப்படின்ட்டு, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். அல்லேலூயா. நான் என்ன கேக்குறேன், கொஞ்சோண்டு மாவு கொஞ்சோண்டு எண்ணெய் இருந்ததுன்னா அது இவருக்கு கொடுத்துட்டா அப்ப மிச்சம் எங்க இருக்கும்? மிச்சம் ஏதாவது இருக்குமா? மிச்சம் இருக்காது.
ஆனா அவர் என்ன சொல்றாரு விசுவாசத்துல? நீ முதல்ல எனக்கு கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம்னு சொல்றாரு. அப்ப அந்த விசுவாச வார்த்தையிலே அடங்கிருச்சு. அல்லேலூயா. அங்கு வார்த்தை தான் முதல்ல உண்டாகுது, அற்புதம் ரெண்டாவது வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை முதல்ல உங்களுக்கு வரும்போது அதுக்கு அடுத்தது அற்புதம் நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா. காத்திருக்கணும் நம்ம. இந்த இடத்துல பார்க்கிறோம், விதவை உடனே அதன்படி கீழ்ப்படிந்து கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் எலியா சொல்றாரு, பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆண்டவர் சொல்ற தீர்க்க தரிசனத்தை சொல்றார். மழை, அடுத்த மழை வர வரைக்கும் உன்னுடைய மாவு தொட்டி குறைஞ்சு போவது, மாவு குறைஞ்சு போவது இல்ல, எண்ணெயும் குறைஞ்சு போவது இல்லம்மான்னு சொல்றார். அவள் போய் இந்த வசனத்தை வார்த்தை கேட்டுட்டு எலியாவின் சொற்படி செய்தார். லேலுயா. எலியா கர்த்தர் சொற்படி செய்யறாரு. இப்ப எலியா சொல்ல விதவையும் சொற்படி செய்தார். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்போம். அவளும் இவனும்னா யாரு? விதவையும் எலியாவும். அவள் வீட்டாரும் என்று சொல்லும் போது, வீட்டார்னு சொன்னாலே மகன் மட்டும் இல்ல, அவளுடைய சொந்த பந்தம், அவங்களுக்கு நெருங்கின உறவுகள் எல்லாருமே என்ன செஞ்சாங்களா? சாப்பிட்டாங்களா? ஏனென்று சொன்னா கீழே வசனம் சொல்லுது, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி, கர்த்தர் தீர்க்கதரிசி ஊழியக்காரனை நோக்கி சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த ஊழியக்காரன் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ அந்த ஊழியக்காரன் வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் அவருடைய பிள்ளையாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா உங்க வாயிலிருந்து வர வார்த்தையை கர்த்தர் அப்படியாக நிறைவேற்றுகிறார். வார்த்தையை பார்க்கிறோம், எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அப்படியாகவே பானையின் எண்ணெய் மாவு குறைந்து போகும் இல்ல. இவைகள் நடந்த பின்பு, இப்ப அடுத்தது பாருங்க. முதல்ல என்ன நடந்தது? எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷாரு, பிற்பாடு அங்கு கேரித்த ஆற்று நீர் வற்றி போனது. இப்பொழுது விதவையை கொண்டு போஷித்தாரு, அந்த இடத்துல எண்ணெய் மாவு குறைந்து போகல. ஆனா இப்ப அடுத்த ஒரு சம்பவம் அங்க நடக்குது. என்னன்னா, இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாக அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியிலே விழுந்தான். லேலுயா. இப்படிலாம் வரும் சோதனை. கர்த்தருடைய பிள்ளையாக வாழும் போது, ஆண்டவருக்கு பிரியமான அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொற்படி செய்யும் போது நன்மை மட்டுமல்ல தீமையும் கூட சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க பார்க்கிறோம், இங்கு எலியாவை அவர் ஸ்திரீயின் மகன், அதே விதவையின் வீட்டுலதான் அவர் இருக்கிறாரு. அந்த வீட்டுல இருந்த அந்த மகன் வியாதியிலே விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அந்த குழந்தைக்கு பலவீனம் வந்து அது ரொம்ப முடியாம அவன் சாகிற வரைக்கும் இது இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கு என்ன? எனக்கும் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணுமா என்னிடத்தில் வந்தீர்? இப்படியெல்லாம் நான் செய்த பாவத்துக்கு நீ தண்டிக்கிறதுக்காக நீர் வந்தீரா? அதற்கு அவன் சொல்லுகிறார், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருந்த மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, அப்ப அவர் எங்க தங்கி இருந்தாருன்னு பைபிள் இருக்கு. அந்த விதவை என்ன செய்திருக்கிறா? அவருடைய வீட்டுக்கு மேல ஊழியக்காரன் தங்குவதற்கு இடம் கொடுத்திருக்கிறார். எலியா தங்குறதுக்கு கட்டில் போட்டு மேல இடம் கொடுத்திருக்கிறார். அப்ப அவங்க சொல்றாங்க, மாடியில அங்க போய் மடியில வைத்து கொண்டிருந்த பிள்ளைய என்கிட்ட தான்னு சொல்லி மேல் வீட்டில் அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவன் ஆகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே, எனக்காக தானே இந்த பெண் இடம் கொடுத்து நான் இங்க இருக்கணும்னு சொன்னா, ஆகவே இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததேன்னு அவர் வேதனையோடு ஜெபிக்கிறப்போ அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஒரு ஆமேன்னு சொல்லும். ஆமேன். செத்து போச்சு பிள்ளை. பிள்ளைன்னு சொல்லும் போது அது குழந்தைதான். ஏன்னா அவர் தோல் மேல தூக்கிட்டு தான் மேல போற. அப்ப குழந்தைதான். ஏன்னா மடியில இருந்ததுன்னு இருக்கு பைபிள்ல. மடியில இருந்த பிள்ளையை தாங்குற. அப்போ கண்டிப்பா அது குழந்தைதான். அப்ப அந்த பிள்ளை மேல விழுந்து ஜெபம் பண்ண பிறகு கர்த்தர் நோக்கி விண்ணப்பம், கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார்.
ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான், அவன் சத்தத்தை, அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். ஏசப்பா புதிய ஏற்பாட்டில் எத்தனையோ மரித்த வாலிபனுடைய பாடையை தொட்டு அந்த விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினார். அதுபோல நாயின் ஊர் விதவையின் மகன், அவர்தான் அந்த அந்த சம்பவம். அடுத்தது நூற்றுக்கு அதிபதியுடைய மகன், இன்னொரு நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரன் லாசரு, எத்தனையோ பேரை கர்த்தர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது எலியா பாருங்க, உயிரோடு எழுப்பி கொண்டு வந்த அந்த மகன். ஆகவே அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்கு கொண்டு வந்து அவனை தன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றாள். லேலூயா. அருமையான தேவ ஜனமே, வாக்குத்தத்த வசனத்தை இப்ப மறுபடியும் சொல்லுங்க. வாக்குத்தத்த வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். இந்த விதவை ஒரு எளியவள். லேலூயா. எளியவளுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். லேலூயா. இன்னைக்கு நீங்களும் எளியவர்களாய் இருக்கலாம். வாழ்க்கையில குறைபட்டு இருக்கலாம். அந்த விதவையினுடைய வாழ்க்கையில எல்லாமே குறைவுதான். ஆகவேதான் இனிமே அவளும் அந்த பிள்ளையும் பிழைப்பதற்கு வழி இல்லாதபடி செத்து போகலாம் என்று முடிவெடுத்து 2 விறக பெருக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கர்த்தர் விட்டாரா? பாத்தீங்களா? விடவே இல்லைங்க. லேலூயா. அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். லேலூயா. வசனத்துல பார்க்கிறோம், எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். அங்கு கட்டப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது. அங்க வாழ்வதற்கே வழி இல்லை, அவங்க பிழைப்பதற்கே வாய்ப்பு இல்லை. ஆனா கர்த்தரோ கட்டுண்ட தம்முடையவர்களை என்ன செய்யறாரா? அவர் புறக்கணியார். அவர் புறம்பே தள்ளுவதில்லை. இந்த குழந்தை செத்து போன பிறகு கூட ஆண்டவர் எலியா ஜெபத்தை கேட்டு மீண்டும் அந்த குழந்தைய ஜீவனோடு கொண்டு வந்தார். லேலூயா. இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். ஆமென். உங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிற பாதை, ஆமென், நிச்சயமாக அற்புதமான மகிமையான ஒரு பாதையாக மாறும். இன்றைக்கு வேணாலும் ஆற்றின் படுக்கையில் இருப்பது போல் கொஞ்சம் தண்ணீரையும் கொஞ்சம் இறைச்சியையும் கொஞ்சம் அப்பத்தையும் புசித்து கொண்டு அப்படியே இருக்கிற மாதிரி தெரியும். கர்த்தர் ஒரு நாள் உங்க நிலைமையை மாற்றுவார். வசனம் சொல்லுகிறது, அந்த பெண் சொன்னா, உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரா? அதை விசுவாசித்து கீழ்ப்படிங்க. அவர் வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றும். லேலூயா. செய்யல. லேலூயா. சொன்னா போயிட்டாரு. வார்த்தை எண்ணெய் மாவு மகனும் வியாதியில செத்து போனா, ஆனா கர்த்தர் உயிரோடு கொண்டு வந்தார். கர்த்தர் நினைத்தா ஒரு நாள் அவர் காரியம் வாய்க்கவே நடக்காம போகவே தடைபடாது. ஆகவே சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் காகத்தை கொண்டு எலியாவுக்கு ஒரு பந்தியவும், சாரிபாத்துக்கு கர்த்தர் எலியாவை கொண்டு ஒரு பந்தியையும் ஆயத்தப்படுத்தினார். சாரிபாத்து கிடைத்த பந்தி என்ன? எண்ணெயும் மாவும் குறைந்து போகல, ஜீவனும் அங்க இல்லாம போகல. அவர் நெருப்பாயிரங்கிடுவார், என் தெய்வம் நெருப்பாயிரங்கிடுவார். ஆவியே 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 அசைப்பாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. பாடுவோம். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நீங்க பாடுறீங்களா? அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேட்போம். எல்லாரும் கேளுங்க. அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.